பாரு செல்ல தாயி, நான் சொல்லுதேன்னு நினைச்சுக்கிடாத. உன் மருமகள தாங்க வேண்டியதான். ஆனாலும் ஒரு கணக்கு வணக்கு தான் உண்டு. அதுக்கு மேல தலையில வச்சு தாங்குன்னு நினைச்சியே உன் மண்டையில மிளகா அரைச்சிட்டு போயிருவா. எனக்கு இப்படி பேச யார எப்படி பேசணும்னு சொல்லு. மத்த நாள் மாதிரி அவட வேலை சொல்லிக்க இன்னைக்கு போயிருக்கா. லீவ் போட்டு தானே கிடக்கா. புசுப்பா வீட்டுல போய் நல்ல கதை விட்டுட்டு கிடக்கா. அதுக்குள்ள இவ எல்லாம் சுவார்த்தை பொங்குனாலாம், கருவாட்டு குழம்பு வச்சாலாம், அவிச்ச முட்டையை அவிச்சாலாம். உனக்கு எதுக்கு இந்த வயசான காலத்துல வேலை சொல்லி? காலு விட்டு வலிக்குங்க, கை வலிக்குங்க. உனக்கு இதெல்லாம் தேவையா? உன் மரும செய்வா, ஏன் உட்காந்து திங்கணும். அதுக்கு இல்லாம வேலை சொல்லி பாத்துட்டு தெரியுதா? ஆமத்துல தை வெள்ளை பக்கம் சொல்லி சரிதானே. எதுக்கு நீ உன் மருமகளுக்கு இதெல்லாம் செஞ்சு எடுத்து கொடுக்க? அவன் என்ன வேலை சொல்லிக்க போயிருக்கா. வீட்டுல நடந்தாலும் உருண்டு உருண்டு வாரா. 2 பேரும் பேசி முடிச்சிட்டா. இன்னைக்கு லீவ் போட்டுருக்கா. மத்த நாள் வேலைக்கு போவா. மத்தியானம் வரைக்கும் தான் வேலைக்கு போவா. இருந்தாலும் காலையில எழுந்துச்சு இட்லிக்கு சட்னி சாம்பார், அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு சோத்தையும் பொங்கி ஒரு குழம்பு கூட்டு வைப்பா. சில நாள் மீன் வந்துச்சுன்னா காலையில மீன் குழம்பு வச்சு அதை பொரிச்சு வச்சுட்டு போயிருவா. அதுக்கப்புறம் எனக்கு வெண்ணி கூட போட்டு வச்சுட்டு போவாங்க, குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு தனித்தனியாட்டு. பாத்திரம் பண்றது கூட இந்த சோத்து பொங்கும் போதே அந்த நடுநடுல 2 பாத்திரமா கழுவி கமத்திடுவா. என்ன ஒரு வேலை செய்ய விட மாட்டா. உங்களுக்கு முட்டி வலிக்குங்க, கால் வலிக்குங்க, வயசான காலத்துல பேசாம ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சண்டைக்கு தான் வருவா என்கிட்ட. நான் தான் சண்டை போட்டு அவட்ட வீட்டை வேணா நான் தூக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்டை மட்டும் நான் தூப்பேன் பார்த்துடு. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு லீவு, ஆனா வீட்டுல லீவா கிடையாது. அன்னைக்கு சோத்த பொங்கணும், கறியை வைக்கணும், பாத்திரத்தை கழுவணும், அண்டாவை கழுவணும், குண்டாவை கழுவணும். அதே ஜாலிதான். 10 நாள் இருக்க வேலையோட ஞாயிற்றுக்கிழமை தான் டபுள் மடங்கு வேலை இருக்கு. என்ன செய்ய செல்ல தாயி? வீடு இருந்தா வேலை இருக்கதானே செய்யும். இருக்குங்கா, வேலை இருக்கும். இருந்தாலும் நம்மளும் ஒரு மனசாட்சியோட நடந்துக்கணும்லக்கா. நம்ம பெத்த பிள்ளை இவ்வளவு வேலையும் பார்க்க விட்டுட்டு நம்ம அப்படி சும்மா ஒரு இடத்துல முக்கில குத்து வச்சு உட்காந்துருப்போமா? சும்மா இருப்போமா சொல்லு? நம்ம மனசுக்கு சங்கடமெல்லாம் இருக்கும். ஏம்மா இவ்வளவு வேலை பார்க்கல என் பிள்ளை கூட மாட நான் வேலை செய்யண்டாமா அப்படின்னு எனக்கு தோணுமா தோணாதா? அது பெத்த பிள்ளை, இது மருமக தானே. இன்னைக்கு பேச மருமக தானே சொல்லி அவளை இலக்கணமா பேசுதா நீ? மருமகனா சும்மா ஒண்ணு இல்லன்னு எங்கேயோ பிறந்து வளர்ந்து நம்ம வீட்டுல வந்து சூழ்நிலைகள் எப்படி எப்படி இல்லாம இருக்கும் ஒரு வீட்டுல. அதுக்கு தகுந்தாப்புல மாத்திக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற கூடியதாங்க மருமா. அப்படியேப்பட்ட மருமாதாங்க என் மருமா. வீட்லயும் வேலை செஞ்சுக்கிட்டு வேலைக்கும் போய் அந்த சம்பாத்தியத்தை கொண்டு வந்து அப்பா ஆத்தாளுக்கு கொடுக்க எங்க வீட்டுல தான் கொண்டு கொட்டுதா. அதுலதான் நல்ல நாள் பல நாள் வந்தா எனக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்க, என் மோவனுக்கு துணி எடுத்து கொடுக்க, என் மோவனுக்கு கூட துணி எடுத்து கொடுக்காக்கா. அப்படியேப்பட்ட மருமல நான் மோவனுக்கு மிச்சமா தானே பாப்பேனா. என் மோவ் என் மேல பாசமா இருக்குது ஆச்சரியம் இல்லக்கா. என் மருமோ என் மேல பாசமா இருக்குது ஆச்சரியம். அப்படியேப்பட்ட மருமலுக்கு நான் என்ன நாள் வேலை செய்து எடுத்து கொடுக்க தான் செய்வேன். வீட்டுல கிடக்க நம்ம அங்க இங்க எல்லாத்தையும் கதை பேசிட்டு போறோம். அவ வீட்டுக்கு போறோம், இவ வீட்டுக்கு போறான்னு. ஆனா வேலைக்கு போற அவளுக்கு எங்கக்கா நேரம் இருக்கு சொல்லு? இன்னைக்கு தான் அவளுக்கு நேரம் கிடைச்சிருக்கு. சரி யார் வீட்டுல கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு வந்தா அவளுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும்லக்கா. அப்படி கொஞ்ச நேரம் புஷ்பா விட்டு போயிருக்கா. கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டு வருவா. அந்த நேரத்துல எப்பண்டா வருவா சோத்த பொங்க நம்ம உட்காந்து திங்கலாம் சமணங்கால போட்டுக்கிட்டு அப்படி நான் எதிர்பார்த்து காத்திருக்க முடியுமாக்கா? அப்படி நடக்கலாமா? அது தப்பு தானே. ஆமா செல்லதா இனி சொல்லு சரிதான். அவளுக்கே மனசுல தோணிடக்கூடாதுலக்கா. இத்தனை நாள் நம்ம மாமியா கிளவிக்கு நாத்தாக்குன்னு அவங்களுக்கு இவங்களுக்கு மடிச்சு கொட்டுதாமே. நமக்கு யாராவது ஒரு நாள் உட்கார வச்சு ஒரு உருண்டு சோறு தரவளா அப்படி நினைப்பு வரதானக்கா செய்யும். அவளுக்கு மனசு தானே. ஆமா செல்லதா நீ சொல்லுது 100% உண்மைதான். அதான்க்கா அவளுக்கு நானும் செஞ்சேன். இன்னைக்கு கொஞ்சம் உளுந்தஞ்சோறு போய் கருவாட்டு குழம்பு வச்சு முட்டையை அவிச்சு சூடா சாப்பிடலாக்கா ஒரு வாயி சாப்பிட்டு மனசு சந்தோஷமா இருக்கும்லக்கா. அது போதும் எனக்கு. ஏங்கா வெள்ளைமக்க தலை தொங்கிட்டு? வெள்ளைமக்க உனக்கு என்னாச்சுக்கா? ஏக்கையா தலை தொங்கி வீணிக்கு? செல்ல தாயி நீ சொல்லதெல்லாம் நேசம்தான். இப்படி ஒன்ன மாதிரி நடக்காம யாருக்கு மாற நடக்க போய் தான் என் மருமா எனக்கு கண்ணுல காண விட மாட்டேக்கா. வாரில் கொண்டு அடிக்கா. இங்கிட்டு குழம்பு வாசம் இங்க வரைக்கும் அடிக்க. கொஞ்சோண்டு உளுந்தச்சாறு வச்சு கொஞ்சம் கருவாட்டு குழம்பு வச்சு அவிச்சு முட்டை வச்சிருக்கேன். உன்னைய வச்சு ஒரு பப்படமும் வறுத்துக்கொண்டா நல்ல அளவோல இருக்கு. தின்னுட்டு போறேன்னா என் மருமா வீட்டுக்கு போனேன்னா வெண்ணிய காய்ச்சிய மூச்சுல ஊத்திடுவா. சோறே தரமாட்டா. ஊர்ல இருக்கல இல்ல ஊரட்டு ஓடிட்டாளா? யாரே இந்த மத்தவா? எனக்கு வந்து வச்சிருக்கல என் நாத்து. அவளதான் கேக்கேன். அவ எங்க ஊரட்டு ஓட? நீ விரட்டினதா ஓடுவா. இல்ல அனக்கதே காணல வீட்டுட்டு வெளியே வர கண்ணல. அத கேக்கேன். ஒருவேளை இந்த மாமியா வீட்டுக்கு பேய்ச்சல ராத்திரியே நினைச்சேன். போனாலே நல்ல. அவ நீங்க வந்துட்டேல ஜாலியா சாப்பிட்டு எடுத்து நல்ல சுகமா தூங்கிட்டு இருப்பா. எடி நீங்க அப்படி நினைக்கீங்களோ? அம்மைய மவள நான் இல்லன்னு வெச்சுக்கோங்க. அடுக்கல பக்கமே போக மாட்டாவோ. அட கடவுளே, அடுக்கலை லீவ் விட்டுறாளுவா? அப்ப சுவாத்துக்கு சோத்துக்கு லொண்டா வேற என்ன? அட பாவிகளா, சுவார் திங்கம்ல கடப்பளவோம் பசியும் பட்டினிமா. அப்படி இல்ல நீ பெரிய பானை நிறைய ஒரு 2 பக்கம் அரிசி பொங்கி போட்றது. 2 பக்கவா? 2 நாளா வச்சி காஞ்சிக்கு போட்டு பழைய கஞ்சா குடிக்குது. அட பாவிகளா, தொட்டுக்கிறதுக்கு எங்க வீட்ல எப்பவுமே ஒரு பாட்டில் ஊறுகாருக்கு வந்த மனுஷன் வாங்கி ஸ்டாக் பண்ணிருப்பாரு. அதை எடுத்து தொட்டுக்கிட குடிக்கிறது. வேற என்னது? வெளியில எல்லாரும் கேட்டவன்னு வெச்சுக்கங்களேன். இன்னைக்கு மீன் குழம்பு வச்சா, இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வச்சா, கோழி குழம்பு வச்சா, அத வச்சா இத வச்சான்னு பெருமை பீத்துது. இது நல்ல ஐடியாவா இருக்க. ஏன் தெரியுமா நீ? என் காதுக்கு வந்து சேரட்டுன்னு எப்பவுமே எங்க அம்மா வீட்டுக்கு 2 நாள் வரணும். அப்பவுமே அது ஜாலியா தான் இருக்கு. என்கிட்ட யாருனாலும் வந்து மெனக்கிட்டு வந்து சொல்லுவாங்க. என்ன ராதிகா உன் மாப்பிள்ளை வீட்ல உன் மாமியாரும் உன் நாத்தும் என்னலாமோ செய்து எடுத்து திங்கால்வல அப்படின்னு. நானும் கூட முன்னால என்ன நினைச்சு தெரியுமா? நம்ம இல்லனா இவ்ளோ அதை எதையும் செய்து எடுத்து திங்காவ போல இருக்கு. பரவாயில்லையே அப்படி நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் போன மாசம் நினைக்கேன் காலையில வந்துட்டு சாயந்தரம்
இன்ஃபர்மேஷன்? எட்டி பாக்கேன். உள்ள இருந்து கஞ்சி குடிச்சவ போன்ல யார்ட்டே பீட்டிட்டு இருக்கா. கோழி குழம்பு வச்சேன். எங்க அம்மா நண்டு வச்சா. அதையும் வச்சு ஒரு புடி புடிச்சிட்டு இருக்கோம் பிரியாணிய. அப்படிங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. எனக்கு மடக்க நம்ம வந்தவரு இப்படிதான் கூத்து நடக்க போலுக்குன்னு. இருந்தா டெய்லி பிரியாணியும் மட்டன் சிக்கனுமா வச்சு கொடுக்க. வாங்க நீ. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னத்தையும் ஒண்ணு மீன் குழம்போ என்னத்தையும் ஒண்ணு செய்து எடுத்து போடுறதா இல்லையா நேரத்துக்கு. அது சரிதான். உப்பு போட இடத்துல முளத்த பொடியை போடுவேன், முளத்த பொடியை போட இடத்துல மஞ்சள் பொடியை போடுவேன். என்னத்தையும் அவனை போட்டு எடுத்து கலக்கியாது மீன் குழம்பு வச்சு கொடுத்துருதே இல்ல. குடும்ப குத்து வளர்க்குற நீதான். இதுல இருந்து என்ன தெரியுமா தெரியுது? நாத்து ஆளு மட்டும் தான் நீ இங்க இருக்க. உன் மனசெல்லாம் உன் புருஷன் வீட்டுல தான் இருக்கு. சொல்லுது கரெக்டா இல்லையா? நீங்க சொல்றது கரெக்ட் தான் நீ. நானும் நீங்க ஒரு வாரம் இருக்க சொன்னேனே. பேசாம ஒரு 2 மாசம் கிட்ட இருந்த வேண்டியதா அப்படி நினைச்சேனா. ஏ பாவி மக்கா 2 மாசமா கம்பெனி கட்ட முடியாத. பட்ஜெட்ல துண்டு விழுந்துரும். துண்டு விழாது பெட்ஷீட் விழுந்துரும். என்ன நீ திரும்பி இருந்து யோசிக்கியா? இல்லடா செல்லம், உன் மனசு முழுக்க உன் புருஷன் வீடா நினைப்பாவே இருக்க. ஏதோ ஒன்னு ஐடியா போட்டிருக்க போல இருக்க. குத்து மதிப்பா என்னன்னு சொல்லு, ரிவீல் பண்ணு. இல்ல நீ அதான் பேசாம நாளைக்கு புருஷ வீட்டு கிளம்பிடலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன். அப்படி போட அருவாள. இப்படிதான் இருக்கணும். என்னமா அம்மா வீட்ல பாயசம் பப்படத்தோட தின்னுட்டு பஞ்சு மெத்தையில உருண்டாலும் பிறந்தாலும் நம்ம புருஷ வீட்ல பச்சை மிளகாயும் கஞ்சி வச்சு குடிச்சிட்டு கட்டாந்தரையில உறங்குற மாதிரி ஒரு சுகம் இல்லல நீ. அதான் யோசிச்சு பாக்கேன். இப்படி போடு, தூள் பறத்திட்டிய. கரெக்டா சொன்ன 100% கரெக்ட் தான். அதான் இன்னைக்கு ராத்திரி ஒரு நாள் இங்க தங்கிட்டு நாளைக்கு விடிஞ்சோனே என் புருஷ வீட்டுக்கு பெட்டியை கட்டிடலாம்னு நினைச்சிருக்கேன். சூப்பரா டச்சல குட்டி. எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்னடா செல்லம், முடிஞ்சோடனே புருஷன் வீட்டுக்கு பொட்டி கிட்ட வரேன்னு சொல்லுதா. அதுக்குள்ள உன் ஆசையை சொல்லு, அப்புறம் நிறைவேற்றிருதே. 2 மாசம் இருக்கும்போது என்னென்னவோ லிஸ்ட் போட்டு வச்சிருந்தேன் திங்கிறதுக்கு. அதெல்லாம் என் ஆசையை மட்டும் நிறைவேற்றுங்க அண்ணி. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள செஞ்சு தந்துருங்க. விடிய நாள் உட்கார்ந்து தின்னு போடுவேன். யாழினி, வீடு வந்தாச்சுலாமா, இறங்கு. என்ன யாழினி அமைதியா இருக்க? இன்னொரு ரவுண்ட் உங்க அப்பா வீட்டுக்கு போணுமா? இன்னைக்கு நம்ம வசமா அமுட்டிட்டோம்னு நினைக்கேன். அது பாருங்க யாருன்னு. அட பாவி மக்கா, இங்க தான் உட்கார்ந்திருந்தா எங்க அக்கா. அதுக்குள்ள எங்க பண்ண வீட்டுக்கு போயிட்டாளோ? ஏக்கா ஏ பாவி மக்கா, சொல்லாம கொள்ளாம போயிட்டாளே. போறேன்னு சொன்னா நான் தான் சொன்னேன் கொஞ்ச நேரம் படுக்கா, கொஞ்ச நேரம் எங்க அங்க போய் என்ன செய்ய போறேன்னே. 2-3 பாத்திரம் கழிச்சு ஓடியாரனே. அதுக்குள்ள என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டா போல இருக்க. இந்த பையன் இந்த பிள்ளைய அமுட்டுக்கிடுமே. நிலையா நின்னு மழையா பொழிஞ்சிருவல எங்க அக்கா கறி. இதான் சமயம் சொல்லி இந்த பிள்ளைய ஏசி போடாமா கடவுளே. என்னாச்சும் ஏதாச்சும் தெரியலையே. கிழவிகள் இங்க உட்காந்துருக்குன்னு தெரிஞ்சா நாங்க வந்திருக்கே மாட்டேன். கொஞ்ச நேரம் புஷ்ப எரினால அங்கே இருந்துட்டாது கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருப்பேன். என்ன பத்துமா வாயா? என்ன பத்துமா? உன் மவனையும் மருமொழியும் ஒரு பக்கம் முடல இல்ல வீட்டுல தானே இருக்காவா? அதெல்லாம் ஒரு இடம் போல வீட்டுல தான் இருக்காவா? அதானே கேட்டேன். 3 நாளைக்கு எங்க வெளிய விட்டுற கூடாதுல்ல. அதான் நாகரீக காலம். அது இது அங்க போல இங்க போல சுத்தி பார்க்க போலாம் அப்படி இப்படின்னு கிளம்பிடாம. அதெல்லாம் போலதே. நான் அப்படி போக விடுவேனா? வீட்டுல தான் இருக்காவோ. சரி போயிட்டாரன். வீட்டுல கொஞ்சம் சுவாலி கிடக்கு. உன் வாயில இருந்து என்ன வருதுன்னு புடுங்கிறதுக்குள்ள அந்த கிழவிகள் உட்கார்ந்துருக்குவா. புஷ்பா எங்க போற? காது கேக்குவா. போன இடம் வந்த இடம் அவாட்ல ஓடுதா. ஒரு மாமியார் ஒருத்தி இருக்கான்னு சொல்லி ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு அவளுக்கு. கூப்பிடுறே காதுல விடுதா. அண்ணி பயப்படாத, நான் இருக்கேன். கீழே இறங்கு டக்குன்னு. எப்பா இப்பதான் போன வருஷம் திரும்பி வந்த மாதிரி இருக்கம்மா. பைக்கு நிக்கி வந்துட்டா முழுக்கு பிள்ளை. ஏக்கா பாட்டி உன்கிட்ட தான் அந்த விஷயத்தை சொல்லணும். பாத்தியாட்டி பைக் எங்க நிக்குன்னு? ஏங்கா தெருல தானே நிக்கி. நம்ம வீட்டு முன்னதாக நிக்கி. உனக்கு தெரியலடி 3 நாள் எங்க போகக்கூடாதுன்னு சொல்லி படிச்சு இந்த பையட்ட சொல்லிட்டு இருக்கேன். பொண்டாட்டி கூட்டி எங்க பேர் போம்பல இருக்குடி. நான் பாத்தியா பைக் வாசல் முன்ன நிக்கி பாரு. அது எப்படிங்க எங்க போமா? போக மாட்டா. அந்த பைக் வந்து 2-3 நாளாட்டி எடுக்கல பாத்தியா. அதான் ஏதோ தூசியா இருந்திருக்கும். அதான் வாசல் விட்டு தொடைப்போம் அப்படின்னு தொடச்சிருப்பாங்க. வேற ஒண்ணு இருக்காது. நீ நினைக்க மாதிரிலாம் ஒண்ணு இருக்காதுக்கா. நீ சொல்லத அவன் எப்பவும் கேட்காதனக்கா செய்வான். நீ ஏதோ நினைக்க பாரு. யாம்டி ஒரு மாதிரி வாய் வளருது. வாய் வளருதா? எனக்கு எங்க வாய் வளருது? நான் நல்லதானே பேசிட்டு இருக்கேன் பாரு. அண்ணமாவா அப்படி இப்படி உரிமை கொண்டாடிட்டு அந்த பிள்ளைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாதானே. எதுக்குக்கா சப்போர்ட் பண்ண போறேன்? நான் உள்ளதை சொல்லுவேன். வாங்குறதானே நானும் இவ்வளவு நேரம் இருந்தேன். அதான் சொல்லுவேன். இப்படிதான் இருக்கும். அதனாலதான் வண்டியை வெளியே விட்டுருப்பான் போல இருக்குன்னு. 2-3 நாளா ரொம்ப நல்ல நம்ம ஊர்ல காத்தடிச்சுலக்கா தூசியா புடிச்சு வீ கிடக்கும்ல. அதான் வண்டியை விட்டு தொடச்சிருப்பான். யாரும் போதில்லக்கா வீட்டுல. அதாக்கா தொடச்சிருப்பான். வேற ஒண்ணு இல்ல. வா வீட்டுக்குள்ள போய் என்ன ஏன்னு பாப்போம்பா. என்னை யாரும் ஏமாத்த முடியாது. அக்கா வா உள்ள. சரிக்கா. கடவுளே நீ தையா காப்பாத்தணும் அந்த பிள்ளைகள. அப்பங்கார ஏமாத்துறான்னு காணாது. நீ இப்ப மோமகாரி ஏமாத்துக்கு வந்திருக்க என் வீட்டுக்கு. அவன் பொண்டாட்டி அவன் கூட்டிட்டு போறான். ஏம்மா வீணுக்குன்னு சண்டைக்கு நிக்க மாதிரி நிக்கிறதுக்கு வந்து நிக்கால. கடவுளை என்னத்துக்கு சவத்தை இப்படிதான் மாமியா மரமும் பிரச்சனை ஆரம்பிக்கும் போல இருக்கு.
சும்மா இருக்க மாட்டேன் எங்க அக்கா. நாளைக்கு வர அப்படியே சண்டை இன்னைக்கு இழுத்துறா போல இருக்க. என்னத்த முறங்கிட்டு இருக்க? ஐயா நான் எதுக்குக்கா முணங்க போறேன்? இந்த வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கல என்ன ஒண்ணா சொல்லிட்டு இருந்தேன். நான் கூப்பிட மாட்டேன். அவளை நீ கூப்பிடுடி. அக்கா ஒத்த மர்மோளா வச்சிருக்க. வாய் நிறைய மர்மோளான்னு அழகா கூப்பிடான். பத்தியா செல்லதா எதை என்ன மாதிரி மர்மோளன் பாசமா கூப்பிடுது. அதனாலதான் ஒரு ரெண்டு பேருக்குள்ள சண்டை இல்லாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கா பத்தியாக்கா? ஊரே அதிசயப்படுது. அப்படி நீனும் உன் மர்மோளை இருக்கணும்க்கா. சும்மா கூப்பிடு, மர்மோளன் கூப்பிடு, உள்ளதான் இருப்பா. அது வேற இது வேற. நீ கூப்பிட போறியா என்ன? சரிக்கா நான் கூப்பிடுவேன். கூட பிறந்தவதான் இருந்தாலும் தப்புனா தப்புன்னு தானே சொல்லணும். கூப்பிட முடியும் நேரம் இல்லாட்டி. யாழினிமா அக்கா வாரல போது எங்க தெரிச்சு ஓடிட்டே போல இருக்க. ஏக்கா அத விட்டு நிக்க. யால மூடிட்டு இருக்க? இல்லக்கா உனக்கு காணலையா? அத தேடுறக்கா. திடீர்னு எங்கேயோ பேய்ட்டேன்னு நினைச்சேன். எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டேன்னு பார்த்தேன். நக்கலா கட்டி அவ எதுக்கட்டி வாரலோட வந்து நிக்கா? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படிக்கா தெரியும்? வாங்க கூட தானே நானும் வந்து நிக்கேன். இவ்வளவு தைரியம் உள்ள ஆளா இருந்தா கேட்க வேண்டியதுன்னு அவட்ட. என்னத்துக்கு வாரலோட வந்திருக்கேன்னு தூர பேரு. என் தைரியத்தை பத்தி நீ பேசியா? என்ன கண்டாலே நீக்கிடுன்னு ஆடுவா சின்ன பிள்ளைல. சரிக்கா சரிக்கா நீ தைரியசாலிதான் நான் ஒத்துக்கிடுவேன். ஒரு மரியாதை இருக்கட்டி. மாமியார் நிக்காளா சின்ன மாமியார் நிக்கலாம்னு சொல்லி நினைக்கலடி. வாரலோட வந்து நிக்கல எதுக்கு கலட்டி? ஏக்கா நீ எதுவும் நினைக்கிற மாதிரி இல்ல. அவ சும்மாதான் வந்திருப்பாக்கா வாரலோட. நீ கூப்பிட்டானு தூத்து நின்றுப்பா. அந்த கையோட வாரலோட வந்திருப்பா. போட்டு பணத்தை சொல்லிருக்கலாம். சரிக்கா சரிக்கா. சாரி அத்த, நீங்க கூப்பிட்டா ஓடி வந்தனா அதான் அப்படி வாரலோட தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். வீட்டுக்குள்ள ரொம்ப தூசியா இருந்துச்சு அதான் தூத்துட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள திக்குனாயிட்டு வாரல கண்டது இந்த ஊர்ல வாரல எடுத்துன்னு அடிப்படி படுத்தாலுவா. அதே மாதிரி வந்த மறுநாள் வாரல தூக்கிட்டாலும் எனக்கு எதிரா அப்படின்னு கூட வயித்த கலக்கிட்டு கூப்பிட்ட உடனே வாரல வச்சு தூத்துட்டு இருந்தா வாரலோட வந்திருக்கா. வேற ஒண்ணு இல்ல வேற ஒண்ணு இல்லப்பா. அதேக்கா எவ்வளவு மரியாதை உள்ள பிள்ளையா இருக்கு. ஊன்னு கூப்பிட்ட உடனே வாரிலோட நின்னாலும் கூட ஓடி இருந்திருக்கா பாரு. பாத்தே பாத்தே மோகன எங்கடி கேளு. தேவா என்னம்மா அப்படி பாக்கீங்க? என்ன மக்கா இதெல்லாம்? நீங்க தானமா சொல்லியிருந்தீங்க 3 நாள் வீட்டு விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு. அத நேரம் போல பாத்தீங்களா? வீட்டுல லேசா கொஞ்சம் தூசியா இருந்த மறந்து அத நான் ஒட்டடை அடிச்சேன். யாழினி வீடெல்லாம் தூத்து எடுத்து வாரி நல்லா சுத்தமாக்கிட்டு இருந்தா. பாத்திட்டு இந்த பையல பொண்டாட்டி வந்தனா எப்படி எல்லாம் மாறிட்டானு. அட போக்கா நீ வேற. அவங்க ரெண்டு பேரும் இங்கே வெளியே போயிட்டாங்கன்னு தானே சொல்லிட்டு இருந்த. பாத்தியா வீட்ல எவ்வளவு பொறுப்பா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காவோ. ஆமா அதுவும் சரிதான். சரி மக்களே நீங்க போய் வேலையை பாருங்க. நல்ல வேலை உங்க அம்மா வரதுக்குள்ள சீக்கிரமா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா? தி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போல. ரெண்டு பேரும் நெசமாவே வீட்டை ஒட்டரை அடிச்சு வீட தூத்துட்டு இருந்தீங்களோ? இல்ல சுத்தி நாங்க 2 பேரும் உங்க அண்ணன் வீட்டுக்கு அதான் என் மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். வாமா போவோம். மீதி இருக்கிறத நான் ஒட்டரை அடிக்கேன், நீ தூத்து போடு. அடப்பாவி சரிக்கு நான் போயிட்டு வரேன். எதையும் யோசிச்சுட்டு கிடக்காத. கொஞ்ச நேரம் படுத்து உறங்கு.